நீங்க இவ்வளவு தூரம் வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம போயிடக்கூடாதுல்ல. பாருங்க சார். மாப்பிள, என் பொண்ணு கழுத்துல நீங்க தாலி கட்டுங்க. ஆண்டி நிஜமா தான் சொல்றீங்களா? நீங்க கட்டுங்க மாப்பிள. சார், இப்படி ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ரகசியமா வீடியோ எடுப்போன்னு எடுத்து வச்சிருந்தேன். சார், வீடியோ நல்லா பாருங்க. சார், அவங்க சொல்லி நான் தாலி கட்டினா இல்ல நான் வற்புறுத்தி தாலி கட்டினான்னு நீங்களே பாருங்க. நான் உனக்கு இந்த தாலியை கட்டலாமா? அந்த ஒரு நொடிக்காக தான் என் உடம்புல இன்னும் உசுர் இருக்கு. தயவு செஞ்சு கட்டுங்க. ஏமா, நீங்க தான் கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்லிருக்கீங்க. உங்க பேச்ச கேட்டு அவர் தாலி கட்டியிருக்காரு. இப்போ வந்து ஏமாத்திட்டாருன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நான் ஒரு நிரபராதி என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபித்து விட்டேன். இங்க பாருங்கம்மா, இந்த பிரச்சனைய நீங்க நம்ம ஊர் கோர்ட்டுக்கு இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கே கொண்டு போனாலும் தம்பி தான் ஜெயிப்பாரு. சும்மா தேவையில்லாம இவர் மேல பழி போடாதீங்க. அப்புறம் காமேஷ் பிச்சை, இவங்க தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணா? ஆமா சார். அங்க பாருங்க, கழுத்துல லைசன்ஸ் தொங்குதே, நீங்க பாக்கலையா? நான் காமேஷ் பிச்சை, அவங்க என்னோட மிஸ்ஸஸ் தாமரை காமேஷ் பிச்சை. டேய். சரி, தேங்க்யூ. வாழ்த்துக்கள். பார்க்கலாம் சார்.